வந்துட்டே இருக்கு. ஈட்டி படம் பார்த்துருப்பீங்க நீங்க, ஆமா அந்த பிரச்சனை தான் எனக்கு. டக்குன்னு இடிச்சிச்சுன்னா உள்ள உடனே ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும் இன்டர்னலா, இல்லைன்னா வெளியே வந்துச்சுன்னா டக்குன்னு அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். கடிச்சு கூட வைக்க முடியாது. இங்க பாத்தீங்களா எங்களுக்கு என்ன ஃபீலிங்? அவங்க கஷ்டம். ஆமா, எனக்கு வந்து இவரை கடிச்சு வச்சிருவேன் நானு. ஒரு நாள் நீங்க கடிச்சு வச்சுட்டாங்க, ஒரு 2 நாள் கழிச்சு பத்தி இவ்வளவு பெருசா வீங்கிடுச்சு. அதை வச்சு ஃபீல் பண்ணி ஐயோ வீங்கிடுச்சு. ஒரு வேலையும் செஞ்சு தரல எனக்கு. நான் வேலை செஞ்சு கொடுக்க வேண்டியதா போச்சு. ஐயோ தெரியாம பண்ணிட்டோம். கிட்டே வரக்கூடாது. 15 days என்னால கை அசைக்கவே முடியல. ஒரு வாட்டி ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா இவர் கையில வந்து சில்வர் கலர்ல சில்வர் தான், சில்வர் பிரேஸ்லெட் ஒன்று போட்டிருந்தாரு. நான் கீழே விழுக்க போயிட்டேன். அப்போ என்னை பிடிக்கிறப்போ டக்குன்னு இப்படி பிடிச்ச தாங்கினதுல வந்து அடுத்த செகண்டே அந்த வந்து சில்வரோட அச்சு அப்படி பதிஞ்சு அந்த அப்படியே கிளாட் ஆயிடுச்சு. அப்படியே வீங்கிருச்சு கை. நல்லா பயந்துட்டேன். செகண்ட் அப்படியே அதனால அப்ப கை தூக்க முடியல, எதுவுமே ஓப்பன் பண்ண முடியல, க்ளோஸ் பண்ணல. எப்படி ஆயிடுச்சு கை. அது ஒரு 2 weeks கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாயி, அதுக்கு மெடிக்கேஷன்ஸ்லாம் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுச்சு. வெளியில கேட்டு பாருங்க, ஆடும்போது எல்லாரும் அடி வயிற்றுல ஒரு நெருப்பு இருந்துட்டே இருந்தது. ஐயோ ஆடுறானே ரொம்ப, அதுவும் ஹாப்பி பிளஸ் ஒரு கேர். ஒரு இவே வந்து ஆடும்போது நேரம் ஆடிட்டு அப்ப எம்ஜி ஆடவே வேண்டாம், ஃபுல்லா காலு தான் நான் போட்டு பெரட்டி எடுப்பேன். பாட்டு தலைவர் பாட்டு ஓடிச்சுன்னா எனக்கு அது ஏங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்பதான் போதும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா டெடிகேஷன் எதுக்கு, அது இப்ப இதுக்கு நடுவுல கூட போட்டுக்கலாம், இப்ப பண்ணோனே கிடையாது, ஏன் அப்படி பண்றாருன்னு என் மூஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் அந்த ஒரு கன்ஃபியூஷன்லயும் இருக்கேன். நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், வேணாம் போதும் நிறுத்து போதும், ரசிக்கிறதா இல்ல வந்து என்னன்னு பாக்குறதா, அந்த ஒரு இது இருந்துச்சு ஆக்சுவலா. அதை நான் பார்த்தேன். நான் ஆடும்போது ஐயோ சரி ஓகே கண்ட்ரோல், இது ஒரு இசை, அங்க குத்துனா அது ஒரு இசை, அந்த மாதிரி. சோ ஒரு ஃபேக்டரும் வேலை ஒர்க் ஆகும். அதுல 3 ஃபேக்டருக்கு பேர் கிடையாது. ஃபேக்டர் 8, 9 and 10 அதுக்கு பேர் இல்லை. அந்த ஃபேக்ட் ஒன்னொரு வேலை செய்யும். ஃபேக்டர் 8 என்ன வேலை செய்யும்னா, அடிபட்டுச்சுன்னா அது கிழியறதுக்கு ஒரு ஃபேக்டர் வேலை செஞ்சு அது ஓப்பன் ஆகி பிளட் வெளியே வரும். ஓகேங்களா? அப்ப வெளியே வரும்போது ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு இந்த பிளாஸ்மா, பிளட்ல பிளாஸ்மா லெவல் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது பிளாஸ்மா கொஞ்சம் லைக் அதாவது ஒரு வாட்டரி கண்டென்ட்டாக வரும். அதுக்கப்புறம் தான் பிளட் வரும். அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகேங்களா? எனக்கு அந்த பிளாஸ்மா கண்டென்ட் வந்தால் தான் பிளட் கிளாட் ஆகும். எனக்கு அது இல்லைங்கிறப்போ வந்துக்கிட்டே இருக்கும், பைப்பை திறந்து விட்ட மாதிரி. லாக் பண்றதுக்கு ஒரு இது இல்லை. அது கியூர் பண்ண முடியாது. அப்போ வந்து இப்போ முதல்ல வந்து ஃபேக்டர் 8ன்னு ஒன்று இருந்தது. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அப்போ பயங்கர எக்ஸ்பென்சிவ். பட் இப்போ வந்து அது கொஞ்சம் ஓகே, லைக் நம்ம கவர்மெண்ட் வந்து லைக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அது கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அது போய் சேரணும், லைக் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு லைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணணும் தெரியல. ஆமாம், அது என்ன அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் என்னன்னு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எய்டே இல்லை அதுக்கு. பிகாஸ் இட்ஸ் சிவியர் 1 அப்படிங்கிற போது எனக்கு லெஸ் தென் 1% அடிப்பட்டால் 1% கூட உரையிற தன்மை கிடையாது. ரத்தம் வந்து உரையாது. ஆமாம், நிறைய பேருக்கு இந்த பெர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். லைக் அடிப்பட்டா கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு ஸ்லாட் ஆகுது. பட் எனக்கு இல்லை அடுத்து ஆமாம் வந்தோடனே ரிலீஸ் தான், படம் எடுத்தோடனே ரிலீஸ்ன்ற மாதிரி அடிப்பட்டோடனே பிளட் தான், அது போயிட்டே இருக்கும், நிக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு காம்ப்ளிகேஷன். சாக்ஸ் போட்டிருக்காரு, கொசு கடிச்சு சாக்ஸ் ஃபுல்லா ரத்தம், சாக்ஸ் ஃபுல்லா ஈரமாயிருச்சு. என்னடா ரொம்ப ஈரமா இருக்கே பார்த்தா பிளட் எவனோ ஒருத்தன் ஓட்ட போட்டு விட்டா. எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. அப்படியே சர்றன்னு நாங்க வந்து ஒரு வாட்டி பைக்ல போய் கீழே விழுந்துட்டோம். அது வந்து ஒரு இங்கதான் பாலம் கட்டிட்டு இருந்தாங்க. நாங்க அந்த மாதிரி விழுந்ததே இல்லை, விழுந்துட்டோம். இவரு என்ன பாக்குற, நான் ஓடுறேன், ஐயோ நானும் அதே மாதிரி வரேன். 2 பேரும் விழுந்து அந்த விழுந்த உடனே ஒரு ஷாக் இருக்கும்ல, அதுல 2 பேருமே இப்படி இப்படிலாம் உட்காந்து பார்ப்போம்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. 2 பேருமே நாங்க பார்க்கவே இல்லை, ஆப்போசிட்ல வரோம். நான் இவளுக்கு என்னாச்சுன்னு இவர் வர, இவருக்கு என்னாச்சு நான் போறேன். ஓகே கையை பிடிச்சி திருப்பிட்டு இருக்கேன். அடிப்படல, ரத்தம் வரல, எங்க இடிக்கல, கால்ல இடி அவருக்கு. அப்போ செம்ம இடி, லெஃப்ட்ல தெரியல, இந்த இடம் ஒரு ஹோல் மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடம் அப்படியே மசில் அது ப்ளீட் ஆகி மசில் அப்படியே ஸ்ட்ரிங்க் பண்ணிருச்சு. ஸோ கால் தை இங்க இருக்குன்னா இப்படி போய் இப்படி ஒரு கர்வ் வந்து அப்படி இருக்கும் அந்த மசில். அதா விழுந்ததுல வந்துட்டு அந்த கல்லுல அடிச்சிருச்சு இருக்கு. அது அப்ப அடிபட்டா இங்க அப்ப தெரியாது, ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் விளைவுகள் அப்படியே வெளியே வரும்.